அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கள்? மொழிகள்ல 3 நிலை இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைம் வீடியோல பார்த்தோம் நாங்க. அதுல முதலாவது நிலை "Le langage familier". இத பற்றிய விரிவாக்கம் தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். "Le langage familier"லே 2 வகை இருக்குது. அத நாங்க அடுத்தடுத்த பாடமா பார்ப்போம். "Langage familier"ன்றது பேச்சு வழக்கு மொழி. இதுல ஆகோ வார்த்தைகளும் இருக்கு. ஒரு சில உதாரண வார்த்தைகள் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னா கொஞ்சம் விளங்கும். travail என்றா வேலை. ஆனா ஆர்கோல வந்து பூலோன்னு சொல்லுவோம். ஃப்ராங்க் என்றா உடைகள். மேக் என்றா ஆண். இது சில அப்ரிவியேஷனும் பாவிப்போம். அப்ரிவியேஷன்ன்றது என்ன? ஷார்ட்டா எழுதுறது. தங்கேத்த THT என்று எழுதுவோம். s'il te plaît STP என்று எழுதுவோம். désolé DSL என்று எழுதுவோம். அடுத்தது இந்த லாங்காஜ் ஃபேமிலியில les mots les expressions simplifiées இருக்கும். பேச்சு வழக்கு மொழி வந்து ஈஸியா சின்னனா ஸ்டைலா இருக்கும். நல்ல பழக்கமான குடும்பத்தோட நல்லா பழகின நண்பர்கள், உயிர் நண்பர்களுக்கு இடையிலேயும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய குடும்பங்கள் அவையோட தான் நாங்க கூடுதலா கதைப்போம். bonjour வணக்கம். அதை நாங்க நெருங்கிய ஆக்கள்கிட்ட salut அப்படின்னு தான் சொல்லுவோம். salut bonjourன்றது salut-ஆ மாறுது. comment allez-vous எப்படி இருக்கீங்கள் அப்படின்னு சொல்றது மரியாதை நிமித்தமா கதைக்கிறது. ஆனா இதை தெரிஞ்சாக்கிட்ட ça va எப்படி இருக்காய் அப்படின்னு தான் கேட்போம். இதுல comment allez-vous வந்து ça va-வா மாறுது. பழகினாக்கள்கிட்ட நாங்க உரிமை எடுத்துக்கொள்வோம் இல்லை அப்படித்தான். ce n'est pas grave அப்படின்னா பரவாயில்லை, இதுல என்ன இருக்குன்னு சொல்றது. தெரிஞ்சாக்கிட்ட சொல்லும்போது c'est pas grave. je ne sais pas எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சாக்கிட்ட கிடைக்கும்போது c'est pas je ne sais pas je ne sais pas அதை நாங்க எப்படி சொல்றோம்? c'est pas je sais pas அப்படி சொல்லுவோம். எப்படி சொல்ற வசனம் வந்து தெவு அப்படின்னு சொல்லி மாறிச்சு. நீ எங்க இருக்க? அடுத்தது je suis fatigué. இதை வந்து நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கள்கிட்ட கதைக்கும்போது வேற என்ன மாதிரி சொல்லுவீங்க? எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.